என்னங்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டில்? சென்னை திருவொற்றியூர் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் +1 மாணவர்கள் தாக்கியதில் +2 மாணவர் தனுஷ்குமார் என்பவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் கல்லூரி மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்ச்சியாக பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றம் கொண்டு வருவோம், மக்களை காப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழக அரசு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் திணறி போய் நிற்குதாங்கிற கேள்விதான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருக்குது. தாவே காட்சியில் தினம் ஒரு கொலை விழுதுன்னு சமூக வலைதளங்களில் மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் நடக்கிற கொடூர சம்பவங்களை பார்த்தா தாவேக அரசோட சட்டம் ஒழுங்கு லட்சணம் என்னன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒரே நாளில் 4 படுகொலைகள், அதுவும் கஞ்சா போதையை தட்டி கேட்டதுக்காக ஒரு ஸ்கூல் பையனை பட்டப்பகலில் ஸ்கூல் வாசல்லையே அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காலேஜ் கேம்பஸில் ஒரு மாணவனை கொடூரமாக குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா? இதுதான் தாவேக அரசு மக்களுக்கு கொடுத்த பாதுகாப்பா? இந்த கொடூர கொலை சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த கொடிய போதைப்பொருள் நெட்வொர்க் எப்படி செயல்படுது? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறையும் உளவுத்துறையும் இந்த அரசாங்கமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா இது உங்கள் வீட்டு பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம். முதல்ல சென்னை திருவொற்றியூரில் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 12வது படிக்கிற தனுஷ் என்கிற ஒரு அரசு பள்ளி மாணவன், வாழ வேண்டிய வயசு. ஆனால் அவனுக்கு என்ன நிலைமை தெரியுமா? பட்டப்பகலில் ஸ்கூல் வாசலுக்கு வெளியே வச்சு சக மாணவர்களாலேயே கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை இன்னொரு சக மாணவன் அடித்தே கொள்கிற அளவுக்கு துணிச்சலும் ஆக்ரோஷமும் தைரியமும் எங்கிருந்து வருது? அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை மெரினால ஒரு இளைஞனுடைய சடலம் பலத்த காயங்களோட கண்டெடுக்கப்படுது. இப்படி அடுத்தடுத்து சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 3 படுகொலைகள். சரி, தலைநகரம் தான் அப்படி இருக்குன்னா நம்ம அமைதியான கொங்கு மண்டலம்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா கடந்த 10 நாட்களில் மட்டும் கோவையில் அடுத்தடுத்து 4 கொடூர கொலைகள் நடந்திருக்கு. கோவையில் எகிரும் கிரைம் ரேட், 10 நாளில் 4 பேர் கொடூர கொலை. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பீதியில் இருக்கிறாங்க. இதில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடந்த சம்பவம் ரொம்ப மோசம். அமுதன்கிற 19 வயது கல்லூரி மாணவன், அவனே ஒரு கும்பல் அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சாந்திங்கிற 58 வயது பெண்மணி வீட்டுக்குள்ளேயே தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. இப்படி வரிசையாக இளைஞர்கள் முதியவர்கள்னு கொலை பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இது ஏதோ தனிப்பட்ட சாதாரண மோதல்களால் நடக்கிற கொலைகள் நாம் கடந்து போயிட முடியாது. இந்த எல்லா மரணங்களுக்கும் பின்னால், இந்த வன்முறை கலாச்சாரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு பொதுவான கொடிய விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கம். பெற்றவங்களோட கதறலை நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. திருவொற்றியூரில் இறந்த மாணவனுடைய அப்பா மீடியாவுக்கு முன்னாடி அழுதுகிட்டே கொடுத்த பேட்டியை பார்க்குறப்போ எந்த மனுஷனுக்கும் நெஞ்சம் பதறும். என் பிள்ளைக்கு எந்த பழக்கமும் கிடையாது, நல்லா கஞ்சா வச்சிருக்கானுங்க. அதை கேட்டுக்கு என் பையனும் அவனோட நண்பனை கேட்டுக்கிறானுங்க. கேட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு என் பிள்ளைய வச்சிருக்கிறானுங்க. என் பையன் கஞ்சா விற்கிறதையும் ஸ்கூல் பசங்க போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதையும் தட்டி கேட்டான் சார், அதுக்காகத்தான் அவனை திட்டம் போட்டு அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு கதறாரு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்கூல் காலேஜ் வாசல்களில் பெட்டி கடைகளில் சாக்லேட் பிஸ்கட் விற்கிறது மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கஞ்சாவும் போதை மாத்திரைகளும் கைமாறுதுங்கிறது தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம். மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகிறப்போ சுயநினைவு இல்லாமல் போகிறாங்க. எது தப்பு எது சரின்னு யோசிக்கிற புத்தி மழுங்கி போயிடுது. சின்னதாக ஒரு வம்பு வந்தால் கூட கத்தியை தூக்குறதுக்கும் சக மனிதனை அடிச்சே கொள்றதுக்கும் கூட அவங்க தயங்குறதே இல்லை. ஒரு காலத்தில் குற்றவாளிகள்னால் அதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பையனோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்களோ போதைக்கு அடிமையாக்கி கிரிமினல்களாக மாறக்கூடிய ஒரு பயங்கரமான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த போதைப்பொருள் நெட்வொர்க்கை வேரோடு அழிக்காமல் இங்கே எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவே முடியாது. இப்போ நாம் கொஞ்சம் அரசியல் பேசுவோம். ஏன்னா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்க வேண்டியது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தான். கடந்த ஆட்சி காலத்தில் இதே மாதிரி கொலைகளோ கொள்ளையோ இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு சம்பவங்களோ நடக்கிறப்போ இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ என்னெல்லாம் பேசினாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கெட்டு போயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தூய சக்தி ஆட்சி வந்தால் தான் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும்னு தினமும் அறிக்கை விட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? அதே கொலைகள், அதே பாலியல் வன்புணர்வு கொடுமைகள், அதே போதைப்பொருள் கடத்தல்கள் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பாதுகாப்பு விஷயத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த மாற்றம் வரலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கே இருக்கிற ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கையும் காவல்துறையையும்
தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் தான் இங்கே காவல்துறை அமைச்சர். இவ்வளவு கொலைகள் நடக்குது, மக்கள் பயத்தில் நடுங்கி போய் இருக்காங்க. ஆனால் காவல்துறையுடைய செயல்பாடு எப்படி இருக்குது தெரியுமா? ஊரில் இவ்வளவு கலவரம் நடக்குது, ஆனால் இவங்க மட்டும் அசால்ட்டாக மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு மீம்ஸ் போடுவாங்களே, அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. காவல்துறை அமைச்சர் விஜய் அவர்கள் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்கிற அளவுக்கு தான் காவல்துறையினுடைய செயல்பாடு மந்தமாக இருக்குன்னு பொதுமக்கள் இன்னைக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமூகத்தில் பெரிய குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இப்படி ஒரு தப்பு நடக்க போகுது, இங்கே கஞ்சா கைமாறுதுன்னு ஆரம்பத்திலேயே அதை மோப்பம் பிடிச்சி கிள்ளி எறிகிறது தான் உளவுத்துறையோட வேலை. காவல்துறையோடைய முக்கிய கடமை அதுதான். கஞ்சா எங்கேருந்து மாநிலத்துக்குள்ளே வருது, ஆந்திரா எல்லையிலிருந்து வருதா இல்லை கடல் வழியாக வருதா, இதோடைய மாஸ்டர் மைண்ட் யார், இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய நம்ம உளவுத்துறை என்ன தான் பண்ணிகிட்ருக்கு. அவங்களும் மிச்சர் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களோன்னு தான் தெரியலை. சரி, ஆளுங்கட்சியான தாவேக அரசு இப்படி மெத்தனமாக இருக்குன்னா இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கி திமுக அதிமுகன்னு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தாவேக அரசை நோக்கி சரமாரியாக கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி மாநாடு போட்டு நாங்கள் தான் மாற்று, நாங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு சீராகும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு பேசுனீங்களே, இப்போ உங்கள் ஆட்சியில் தினம் ஒரு கொலை விழுதே, இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமானு திமுக அதிமுகலாம் கேட்குறாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்போ இதுதான் நடந்துச்சு. அவங்களால எதையுமே சரி செய்ய முடியலை. இப்போ எதிர்கட்சியானதும் ஆளுங்கட்சியை நோக்கி குறை சொல்கிறாங்க. இவங்க மாறி மாறி ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர இவங்க கிட்ட என்றைக்குமே தீர்வு இருந்ததும் இல்லை, தீர்வை நோக்கி இவங்க நகரவும் மாட்டாங்க. இந்த தாவேக அரசுக்கிட்ட நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, கடந்த ஆட்சியில் நடந்த அதே தவறுகள் தான் இந்த ஆட்சியில் நடக்கும்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க தீய சக்தி, நீங்கள் தூய சக்தின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது, தூய்மையாக இருக்கும், மக்கள் பாதுகாப்பாக உணர்வாங்க, மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. கடந்த ஆட்சியில் நடந்த அதே தான் உங்களுடைய ஆட்சியிலையும் தொடருதுன்னா நீங்கள் எந்த விதத்தில் மாற்று? அவங்க தீய சக்தின்னா நீங்கள் எந்த விதத்தில் தூய சக்தி? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் மரணங்களுக்கெல்லாம் கடுமையாக தாவேகா கொந்தளிச்சுது. ஆனால் இந்த தாவேகா ஆட்சியில் நடந்த மரணங்கள் அதுக்கெல்லாம் பேசவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. கொலை சம்பவங்கள் வாய் திறக்கலை, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் எதுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. கடந்த ஆட்சி காலங்களில் ஓரளவுக்கு பேசவாது செஞ்சாங்க. ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறு நடந்தபோது அவர் காவல்துறையுடைய கஸ்டடியில் நடந்த ஒரு மரணத்துக்கு மன்னிப்பு கேட்டார். அதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சித்தார், சாரி வேண்டாம் சிஎம் சார், நீதி தான் வேண்டும் என்று. ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் வாய் கூட திறக்கலை, எதுக்குமே பேசுறதில்லை. சரி, அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எதுக்குங்க பேசணும், சொல் அல்ல செயல், அதான் செயல்பாட்டில் காட்டுறாருன்னு சொல்லிட்டு தாவேக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. செயல்பாட்டில் என்ன காட்டுறீங்க நீங்கள்? குற்றச்சம்பவங்கள் எல்லாம் அப்படியே தானே இருக்குது. பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படலையே. தாவேகா அரசு இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள், அநீதிகள், இதையெல்லாம் முழுமையாக தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய செயல் திட்டம் என்ன? அதை நீங்கள் சொல்லணும். நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், அதை செய்வோம். எப்படி செய்வீங்க? என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லணும். நாங்கள் இப்போ தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எங்களை விமர்சனம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆட்சிக்கு 3 மாத காலம் ஆகி விட்டது. நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை இது. இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் தர முடியாது. ஒவ்வொரு உயிரும் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு தாமதமும், உங்களுடைய ஒவ்வொரு நிர்வாக திறமையின்மையும் இந்த மக்களுடைய உயிரை எடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான இடம். 8 கோடி மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடம். 8 கோடி மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். பொறுப்பறிந்து செயல்படுங்க. இந்த தாவேகா அரசினுடைய செயல்பாடு கடந்த 3 மாத இவருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, பெண்களினுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு, இந்த போதைப்பொருள் புழக்கம், இதிலெல்லாம் தாவேகா அரசு எப்படி செயல்பட்டிருக்கிறது, தாவேகா அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.